அதுதான் முக்கியம். 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட், சட்டை, சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒண்ணுமே தெரியாம போட்டு வந்துடுற, ஓட்ட போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. போய்ப்பாரு, கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா, கேரளால நம்மள காரி துப்புறான் ஒருத்தன். நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சிருக்கேன், அதை சிரிக்கிறேன். அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு பெருமைமிக்க விழா இது, ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இனிமேலா இந்த நொடியில் இருந்தாவது காமராஜ் யாருன்னு தேடி படிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கு. இங்க கூட நம்ம கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கூட அந்த புத்தகங்களை கல்லூரி நூலகத்தில் வைக்கலாம். அதோட நம்முடைய இன முன்னோர்களின் வரலாறை சிறு சிறு முக்கிய செய்திகளை தொகுத்து தொகுத்து கொடுக்கலாம். அது சம்பந்தமா மாணவர்களே பட்டிமன்றம், எப்படி இந்த பச்சை பிள்ளை இப்படி பேசுனா அது மாதிரி பேச வச்சு நம்முடைய பிள்ளைகளை தர்க்க அறிவை, தடையின்றி பேசுகிற ஆற்றலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு வளர்த்து எடுக்கணும். அப்படிலாம் நாங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஐயா ராஜாராம் மாதிரி நம்ம சிறைத்துறை அதிகாரி மாதிரியான ஆட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யாரும் இப்படி பேசணுங்க சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், இந்த நாடு உங்களுடையது, என்னுடையதும் கூடத்தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த சான்றோர்களாக, அறிஞர்களாக, ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவனை உங்களுக்கு இந்த பெருவிழாவின் மூலமாக எடுத்து எல்லோரும் பேசி இருக்கிறோம். அதை அறிந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். இங்கே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நீண்ட புகழோடு தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கட்டும் நம்முடைய பெருந்தலைவரின் புகழ். இந்த நிகழ்வு சிறப்பாக நிகழ உழைத்த எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்கள் இவ்வளவு நேரம் பசியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். ஏன்னால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு வியப்படுங்கிறான். நம்ம தாத்தன் தான் செவிக்கும் உணவளித்து வயிற்றுக்கும் ஈந்து படிக்க வச்சோம், அவன்தான். அதனால நீங்க இந்த அரிய வாய்ப்பை தந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும், அமைதியாக இன்னுரை கேட்ட என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.